ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எதுக்கு நன்றி எல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னதுதான், இது என்னோட கடமை. நான் என் கடமையை செஞ்சேன். அதுக்கு போய் எதுக்கு நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு? தமனா, உனக்கு சாவு நெருங்கிடுச்சுடி. சித்தப்பா, உங்களுக்கு ஏதாவது கேட்டுச்சா? இல்லையே தமனா. அப்ப பொம்மி நம்ம காதுல மட்டும் கேக்குற மாதிரி சொல்லிருக்காளா? இந்த கயிறு இருக்கிற வரைக்கும் என்ன உன்னால எதுவும் செய்ய முடியாது. உன்னை ஒழிக்காம விட மாட்டேன். நான் உனக்கான தேதியை குறிச்சிட்டேன்டி. அதை யாராலையும் மாத்த முடியாது. கூடிய விரைவில் அது நடக்கும். நடத்தி காட்டுவேன். என்னாச்சு? தாத்தா, தலையில பல்லி விழுந்துருச்சு தாத்தா. ஐயோ ஐயோ, என்னது இது? எல்லாமே அபசுகுணமாவே நடக்குதே. பள்ளி தலை உச்சியில விழுந்தா மரணம்னு சொல்லுவாங்க. நீங்க கண்டதை உளறிட்டு இருக்காதீங்க. அதெல்லாம் மூட நம்பிக்கை. என்ன தமனா இது? நீ சொன்னா அது நல்ல நம்பிக்கை. அதுவே உனக்கு மரண யோகம்னு அவங்க சொன்னது மூட நம்பிக்கையா? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. பெரியவங்க சும்மாவா இதெல்லாம் சொல்லிருப்பாங்க? அல்பாயுசுல போயிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டம். நீ நிறைய கனவு கண்டு வச்சிருப்ப. அதெல்லாம் நடக்காமலே போய் சேர்ந்துட போற. என்ன தமனா, பொம்மி வருவான்னு சொன்ன? பூஜை செய்ய வந்த இவ உங்ககிட்ட முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. தமனா, இவ சொல்ற மாதிரி எல்லாம் கனவா போயிடுவா? இந்த வீடு சொத்து கித்தலும் நமக்கு கிடைக்காதா? பேசாம உங்களால இருக்கவே முடியாதா? எப்ப பார்த்தாலும் தொன்னு நெகட்டிவா பேசிக்கிட்டு. அடுத்த பூஜையில இந்த தமனா யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. அப்ப நான் கிளம்புறேன். நீங்க நினைச்ச மாதிரி இந்த பூஜை நல்லபடியா முடிஞ்சது. சரிங்க, ரொம்ப நன்றி. நான் வரேன். நான் இருக்கும்போது நீ எப்பவும் கவலைப்படக்கூடாது, சரியா? ரொம்ப சந்தோஷங்க. என்ன தமன்னா, இவன் நம்மளை இப்படி முறைச்சு பாக்குறா? அதான்க்கா எனக்கு ஒன்றும் புரியல. இவங்க வேற. தமனா, நீ மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கு யாரு தீங்கு செய்ய நினைச்சாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அது யாரா இருந்தாலும் சரி, அவங்கள மன்னிக்கவும் மாட்டேன், விடவும் மாட்டேன். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு சித்தார்த். மத்த 4 பூஜையும் சீக்கிரமா முடிக்கணும். சரிங்க சாமி. அடுத்த பூஜையை செய்ய உண்ணாமலை நாச்சியார்னு ஒருத்தவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அவங்களும் ஒரு சிவபக்தை தான் சாமி. சரி, அப்போ நாங்களும் கிளம்புறோம். ரொம்ப நன்றிங்க. வாங்க. சித்தார்த், அதுக்கு முன்னால நான் ஒருத்தங்கள வர சொல்லிருக்கேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் கேள. என்னப்பா சித்தார்த், தமனா என்னப்பா சொல்றா? என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்க யாரு, அவங்களை எதுக்காக நான் வர வச்சிருக்கேன்னு உங்க எல்லார்கிட்டயும் நான் சொல்றேன்.
என்ன உளறிட்டு இருக்க தமனா? இங்க என்ன பூஜை பண்ணிட்டு இருக்கோம் உனக்கு தெரியுமா? அது தெரியாம ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க வந்ததும் சொல்றேன்னு ஏதோ உளறிட்டு இருக்க. ப்ளீஸ் சித்தார்த், நான் சொல்றது கேளு. நீ இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும். இருங்க, நான் அதோ வந்துடுறேன். ராணி, பூஜை நேரத்துல எங்க போற? அம்மா, நான் அதோ வந்துடுறேம்மா. தாடிகாரன் கேட்டா சொல்றேங்க. உனக்கு புரியுதா இல்லையா? நான் எல்லாரோட நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்ன சொல்ல வர? ப்ளீஸ் தமனா, இந்த பூஜையை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதையும் பண்ணாத. சித்தார்த், நான் இப்பவும் திரும்ப திரும்ப நம்ம எல்லாரோட நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், என்ன நடக்குது இங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இப்போ என்ன வேணுமா அவளுக்கு? இல்ல தாத்தா, யாரோ வர போறாங்கன்னு சொல்றா. நம்ம பூஜைக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் தாத்தா. நீ அவ என்னதான் சொல்றான்னு கேட்டு பாரு. நம்ம பூஜைக்கு ஹெல்ப் பண்ண தான் அவங்க வராங்கன்னு சொல்றாளே. ஆ, ஐயோ, என்ன ஆச்சு? இப்ப என்னத்துக்கு இந்த துள்ளு துள்ளுது? என்ன விஷயம்? செவப்பா மாறுச்சுன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பெரியவங்களால யாரோ ஒருத்தரை மரணம் சூட போது அவங்க தலையில சாவ கிரகம் ஏறி நிக்குதுன்னு அர்த்தம். இந்த மீன் குட்டவங்க சொன்னதை பார்த்தா ஏதோ துர்சக்தி இந்த வீட்டுக்கு வரப்போதா? அந்த வண்டு வந்த மாதிரி மறுக்கா வேற எதுனா வரப்போதா? தாத்தா, வண்டு வந்தது ஆக்சிடென்டா நடந்த ஒரு சின்ன விஷயம். அதுங்க இருந்த இடத்த யாரோ டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க. அதான் மொத்தமா கிளம்பி இங்க வந்துருச்சுங்க. அதுக்காக தேவையில்லாத விஷயத்த பண்ண வேண்டாம் தாத்தா. எனக்கு இந்த பூஜை எந்தவித தடங்களும் இல்லாம நல்லபடியா நடந்தாகணும். அதை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் குறுக்க வரக்கூடாது. இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்கா. என்ன இம்பார்ட்டன்ஸ்ன்ற? ராணி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைச்சு பண்றோம், அவ்வளவுதானே? அதுக்கு போய் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? சித்தார்த், நான் சொன்னவங்க வந்துட்டாங்க. தயவு செஞ்சு அவங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேளு. யார் இவங்கலாம்? ராணி, யார் இவங்கெல்லாம்? பாக்குறதுக்கே புதுசா இருக்காங்க. தெரியலையேம்மா, என்னன்னு புரியாம தான் நானும் பார்த்துன்னு இருக்கிறேன். யார் தமனா அது? சித்தப்பா, ருத்ரா பொம்மைய ஒரேடி அழிக்கிறதுக்கு உனக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார்ல, அது இவங்க மூலமா தான். என்ன இப்படி இருக்கானுங்க? தமனா உள்ளூர் பைய விரட்டுறதுக்கு வெளியூர் பை கிட்ட மாட்டி விட்டுருவா போல இருக்கு. ஆமா தமனா, இவனுங்க பாக்குறதுக்கு வெளியூர்காரங்க மாதிரி இருக்கானுங்க. உனக்கு எப்படி இவனுங்களை தெரியும்? இவங்க அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆஹா, இவனுங்க என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க? அதுவா, இந்த வீட்டை சக்தி வாய்ந்த ஆவி இருக்கு. வாங்க வாங்க போயிடலாம் வாங்க. ஏய், அவங்க கிட்டே போய் கேட்கலாம். நில்லுங்க. ஏய்,
நீங்க என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னு பண்ண மொத்த விஷயத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கெல்லாம் யாரு? இங்க பாருங்க, நான் இந்த வீட்டை சேர்ந்தவ தான். இங்க பாருங்க, நீங்க பயப்பட வேண்டாம். நான் யார்கிட்டயுமே உங்களை பத்தி சொல்ல மாட்டேன். உங்களை எப்படி நம்புறது? நம்பிதான் ஆகணும். வேற என்ன பண்றது? எனக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாருமே நல்லா இருக்க கூடாது. அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் நான் போவேன். நீங்க என்ன செக் பண்ணி கூட பாத்துக்கலாம். சொல்லுங்க, என்ன விஷயம்? முதல்ல நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க அத சொல்லுங்க. நாங்க எங்களுக்கு தேவையான ஒரு சகுன மீனை தேடி வந்தோம். அது இங்கதான் இருக்குன்னு அல்மலீம் எங்களுக்கு காட்டி கொடுத்தாரு. இந்த வீட்டுல தான் எங்க இனத்துக்காரி கொண்டு வந்து கொடுத்த சகுன மீன் இருக்கு. அதை உங்க வீட்டுல உள்ள ஒருத்தவங்க தான் வாங்கியிருக்காங்க. அது சாதாரண மீன் இல்ல, பார்க்கறதுக்கு சாதாரணமா தான் இருக்கும். ஆனா அதுல எங்க அல்அலீம் உருவேத்தி கொடுத்துருக்காரு. அந்த மீனை நீங்க தரையில் எடுத்து போட்டா கூட அது ஒரு வாரத்துக்கு சாகாது. அவ்வளவு சக்தி வாய்ந்த மீன். அதனாலதான் அதை தேடி வந்திருக்கோம். அந்த மீனை எதுக்கு வாங்கினாங்கன்னு நாங்க இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். எதுக்கு? அதை எங்களால சொல்ல முடியாது. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு ஆவி எங்களை உள்ள விடாம தடுக்குது. அந்த ஆவியை மீறி தான் நாங்க அந்த மீனை எடுத்தாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் அதை பத்தி சொல்ல எங்க குருமார்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஏன் உங்களால அந்த ஆவியை தாண்டி அந்த சகுன மீன் எடுக்க முடியாதா என்ன? எங்களை பத்தி அவ்வளவு குறைவா இடப்படாத. நாங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. ஹிட்டிஸ்ட் இனத்தை சேர்ந்த மந்திரவாதிங்க. எங்களுக்கு பேய் ஆவிங்களை அடக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணம். அடக்கிறது மட்டும் இல்ல, ஒரு செகண்ட்ல அதை இல்லாம கூட பண்ணிடுவோம். அதுக்கு எங்க குருவோட உத்தரவு வேணும். அதனாலதான் இப்ப வேண்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, எனக்கு ஒரு தேவை இருக்கு. இனி நம்ம மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துருவோம். நீங்க சொன்னீங்களே அந்த சகுன மீன், அதை எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா நீங்க உங்க குரு கிட்ட பேசி இந்த வீட்ல இருக்கிற அந்த ஆவியை நீங்க அழிக்கணும். எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். ப்ளீஸ் இப்பவே நீங்க உங்க குரு கிட்ட பேசி விஷயத்த சொல்லுங்க. ஒரு நிமிஷம். உங்க பேரு தமன்னாவா? என்ன சொன்னீங்க? நான் கேட்ட கேள்விக்கு பதில். ஆமா. நீங்க எல்லாரும் கூட்டமா சேர்ந்துதான் பொம்மிங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்கீங்க. அது ஆவியா வந்து உங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு. பௌர்ணமிக்கு பௌர்ணமி உங்கள ஒருத்தரை அது கொன்னுகிட்டு இருக்கு. நான் சொல்றதெல்லாம் சரிதானே? இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது மட்டும் இல்ல, அல்அலீம் அப்படின்னா அவர்தான் எங்க குரு. அவரை நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். அந்த வீட்டுல இருக்கிற பொம்மியோட ஆவிதான் அந்த மீனை எடுக்க விடாம எங்களை எல்லாம் தடுக்குது. எங்களோட வேலையும் நடக்கணும், உங்க காரியமும் நிறைவேறணும். அதனால அந்த பொம்மி ஆவியை அழிக்க சொல்லி எங்க குரு எங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த பொம்மி ஆவியை எப்படி அழிக்கிறது? நாளைக்கு உங்க வீட்டோட வாரிசு நல்லபடியா பிறக்கணும்னு கர்ப்பதான பூஜை நடக்க இருக்குது. அதுக்கு பொம்மியே 5 அவதாரம் எடுத்து வருவா. அவளோட 2வது அவதாரத்திலேயே அந்த பொம்மி ஆவிய எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவோம். அதை எப்படி பண்ணணுங்கிறதுக்கான வழியை நாங்க உங்களுக்கு சொல்லித்தரோம். சொல்லுங்க. அதே மாதிரி செய்யுங்க. நீ சொல்றத கேட்கவே எனக்கு மூச்சு முட்டது தமனா. அப்போ நீ சொல்றத வச்சு பார்த்தா இந்த ராணி பொம்மி
2 பேரும் ஒரே நாள்ல காலியாக போறாங்க தானே? ஏன் தமனா, யார் இவங்க? சொல்றேன் அத்த. பொம்மி ஆவி இருக்குங்கிறத எப்படி எல்லாரையும் நம்ப வைக்க போற? அத பத்தி எங்ககிட்ட சொல்லவே இல்லையே. சொல்றேன் அத்த, எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, இந்த பொம்மி ஆவியை இருக்கிற மாதிரி இவங்க எப்படி நம்ப வைப்பாங்கன்னு. தமன்னா, இவங்கெல்லாம் யாருமா? அதுக்கு நான் செட் பண்ண ஆளுங்களே இவங்க தான். ஓ அப்படியா? தமன்னா, உங்ககிட்ட தாம்மா கேக்குறேன், எதுவுமே சொல்லாம நிக்கிற. தாத்தா, இவங்கெல்லாம் மாயன் வம்சாவளியை சேர்ந்தவங்க தாத்தா. இவங்களுக்கு பிறப்பிலேயே பெரிய மந்திர சக்தி எல்லாம் இருக்கு. அத இச்சா சக்தின்னு சொல்லுவாங்க தாத்தா. அந்த சக்தியே இவங்க தக்க வச்சு காத்துட்டு இருக்காங்க. அதனால இவங்க இருக்கிற இடத்துல எந்த துர்சக்தி இருந்தாலும் அதை உடனடியே அவங்களால கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் நம்ம பூஜை நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக நான் இவங்களை வர சொன்னேன். சரி சரி. நோ 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 நோ, இதுக்கு நான் விடவே மாட்டேன். தமனா, தயவு செஞ்சு அவங்களை கிளம்ப சொல்லு. இந்த பூஜை நல்லபடியா நடக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன சித்தார்த் இப்படி பேசுற? பூஜை நல்லபடியா நடக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமும். அதுக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இல்ல தமனா. சித்தார்த், பூஜை ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல என்ன நடந்தது நீயே பார்த்தல. நான் அன்னைக்கே சொன்னேன் இந்த வீட்ல ஏதோ துர்சக்தி இருக்குன்னு. அப்ப நீங்க யாருமே என்ன நம்பல. தயவு செஞ்சு மறுபடியும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. கண்டிப்பா நான் அதை நிரூபிச்சு காட்டுறேன். என்ன என்ன ராணி, இவ ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறா. திடீர்னு திருந்திட்டாளா என்ன? என்னம்மா பேசுற நீ? இதெல்லாம் திருந்துற ஜென்மமா? எனக்கு ஒரு நல்லது நடந்தா இதுக்குதான் பொறுக்கவே பொறுக்காது. ஆனா இன்னைக்கு என்னவோ நல்லவ மாதிரி படம் காட்டுறான்னா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது. பாப்போம். ராணி, திடீர்னு வீட்டுக்குள்ள மட்டும் எப்படி இவ்ளோ வண்டு வந்துச்சு? அதான் எனக்கும் தெரியல. இதுக்கு பின்னால அப்படி என்ன மர்மம் ஒளிஞ்சுக்குதுன்னு அப்பால தான் பார்க்கணும். முதல்ல பூஜை நல்லபடியா முடியட்டும். அதுக்கு அப்பால தான் அத பத்தியெல்லாம் யோசிக்க முடியும். இங்க பாரு தமனா, தாத்தா கிட்ட சொன்னதா நான் உங்ககிட்டயே சொல்றேன். அந்த வண்டுங்க ஆக்சிடென்டா தான் இங்க வந்திருக்குதுங்க. ஹலோ தமன்னா, முதல் பூஜை ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த வண்டுகளை ஏவி விட போறேன். இன்னும் 10 நிமிஷத்துல அந்த வீட்டை கறந்த வண்டுகள் சூழ்ந்து அந்த வீட்டில் இருக்கிற மொத்த பேரையும் கொட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா உன்னோட பிளானை நீ ஆரம்பி. சரி, ரொம்ப தேங்க்ஸ். மொத்த பேரும் செத்திங்கடா. அந்த பூஜையை
பூஜையை தடுத்து நிறுத்த அங்க போகணும். அந்த பூஜை மொத்தமும் சர்வநாசமாகணும். ஏ கந்தவனே, நீ அந்த வெட்டுக்கு போய் துஷ்ட சக்திகளை அடியோட அடிங்க. தமனா, நீ நல்லதுக்கு தான் சொல்ற. ஆனா அதை அனலைஸ் பண்ணி பார்க்குற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல. ப்ளீஸ் எங்களை தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாம இரு. சார், ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமனா மேடம் ஃபோன் பண்ணி வண்டு கூட்டமெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சதா சொன்னாங்க. உடனே நாங்க எங்க குரு கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது சாதாரண வண்டு கிடையாது, ஏவல் வண்டுன்னு சொல்லுவாங்க. சூனியம் பண்றவங்க தங்களுடைய துஷ்ட சக்தியை பயன்படுத்தி உங்க பூஜையை கெடுக்கிறதுக்காக ஏவி விட்டுருக்காங்கன்னு சொன்னார். எங்க மேல உங்களுக்கு சந்தேகமா இருந்தா அதை நாங்க நிரூபிச்சே காட்டுறோம்.